இல்லை எனக்கு ஒரு விஷயம் வந்துட்டு புரியவே மாட்டேங்குது. என்னென்னா, எல்லாருமே தான் தப்பு பண்ணுறாங்க, எல்லாருமே தான் வந்துட்டு இது ப்ராப்ளம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்து மட்டும் எதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து நீங்கள் வந்து அனுப்புகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு அம்மா அங்கே வந்து ரொம்ப 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 நடிச்சிட்டு இருக்காங்க அந்த ஒரு வீட்டில். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்ப நடிச்சிட்டு இருக்காங்க, ஒரு சம்மந்தமே இல்லாமல் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம விஜய் சேதுபதி அண்ணா. என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல. கண்டிப்பாக வந்துட்டு அவங்க டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்கிட்ட கண்டிப்பாக மாட்டாங்க, கண்டிப்பாக மாட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவன் வந்துட்டு இப்போ லிட்ரலி வந்துட்டு எப்படின்னா, ஃபஸ்ட்லேயே வந்துட்டு இவங்க எல்லோரும் ஹவுஸ்மேட்ஸும் வந்துட்டு நின்று இருக்கலாம்ல. ஓகே இவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்க, இவங்க வந்து பேடாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே வந்துட்டு ஸ்டாண்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து லிபரலாக விட்டுட்டு இப்போ வந்து எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில் வந்துட்டு இப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க, அதனால் வந்து நாங்கள் வந்து ரெட் கார்டு கொடுக்குறோம் அப்படி இப்படி. சாண்ட்ராவை தள்ளி விட்டது தப்பே கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை, தப்பு தான், கண்டிப்பாக தப்பு தான். ஏன்னா பார்வதி வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம கமருதீன் வந்து புஷ் பண்ணியிருக்கக்கூடாது. கண்டிப்பாக வந்துட்டு 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் தப்பு எல்லாமே முழுசாக அவங்க மேலேயும் இருக்குதுன்னு நீங்கள் சொல்லக்கூடாது இல்லை, அப்படி ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர்த்தோட கரியருமே பார்த்தீங்கன்னா ஊசில் ஆடிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா நியூஸ்லாம் பார்த்து பக்கத்தெல்லாம் கேட்கும்போது என்ன நமக்கு வந்து வருதுன்னா, நம்ம கமருதீன் வந்து குமரன் கேரக்டர்லேருந்து வெளியே வந்துட்டார், ஐ மீன் தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக தூக்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம குமரனை வந்து வேறு யாராவது ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாகும். ஆனால் பிக் பாஸ் போயிட்டு இவரோட விஷயம் வந்து கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி தான் இருக்குது. அப்படிலாம் நீங்கள் யாராவது ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமருதீன் பாருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தது ஓகே, ஐ அக்செப்ட் தட். கொஞ்சம் வந்துட்டு லீகசி கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட கருத்து என்னவோ அதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். லீகசினா பேசிக்காக அந்த ஒரு 1 வீக் சம்பளம் தராமல் இருக்கலாம், 2 வீக்ஸ் தராமல் இருக்கலாம், அப்படியே தான் பண்ணியிருக்கலாம். டோட்டலாக வந்து ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம கமருதீன் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸுக்கே வந்துட்டு 2 lakhs செலவு பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பேசினார். எங்களுக்கு இப்போ அவன் கொஞ்சம் கஷ்டம் தான், உண்மையிலுமே சொல்லப்போனால் எல்லாருக்குமே எல்லாமே கஷ்டம் தான் சொல்லப்போனால். பார்க்கலாம் இதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, எப்பவுமே எல்லா சூழ்நிலையுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கேம் நேரம் காலம் நமக்கும் தகுந்த மாதிரி இருக்கணும், நம்ம கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும் அப்படின்றத நான் வந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நீங்கள் இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்றது கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. பை கைஸ்.